ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன், என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ வாழ்க்கைன்னு எடுத்துக்கும்போது நிறைய இன்பத் துன்பங்கள் வரும். நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அவ்வளவு எளிதாக நமக்கு இருக்காது. அப்படி நம்ம வாழ்க்கை எளிதாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் சில நேரம் நமக்கு சாதகமாக இருக்கும், சில நேரம் நமக்கு பாதகமாக இருக்கும். கிரகங்கள் எப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த கிரகங்கள் அமைவதை வைத்து சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் 2 நாட்கள் ரொம்ப முக்கியமாக கருதப்படும். ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. ஒன்று சந்திரன் முழுசாக தெரியக்கூடிய நாள், இன்னொன்று சந்திரன் தெரியாத நாள். இந்த 2 நாளுமே பிரபஞ்சத்தில் பேராற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாட்களில் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாறுறது சேர்றது இது எல்லாமே இருக்குது. அதை வைத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அப்பப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படும். அதன்படி இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய 14ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதம் ஆணியுடைய 30ஆம் நாள், கிழமை இன்னைக்கு நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கான செவ்வாய்க்கிழமை சந்திரன் தெரியாத ஒரு அமாவாசை நாள். இன்னைக்கான இந்த அமாவாசை ஆணில செவ்வாய்க்கிழமை வர்றதுனால இது செவ்வாய் சூரிய கிரக அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த அமாவாசையில் இன்னைக்கு கிரகங்கள் கூடுறது சேர்றது இதெல்லாம் வைத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய அமாவாசையில் கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ கண்டிப்பாக இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் தடையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தடையை நீக்கிறதுக்கு கூட இந்த அமாவாசை பலன்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த அமாவாசையில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு, இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப நீங்கள் மூவ் பண்ணும்போது தடைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும். அதனால தான் பலன்களை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். கூடவே இன்றைக்கி அமாவாசையில் கற்பனை மட்டும் இல்லாமல் பரிகாரமும் செய்திங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். ஸோ அதிர்ஷ்டம் வர என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நிறைய முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும். அதனால் வீடியோவை தனுசு ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்து பலன் பெறுங்க. பேசிக்காகவே தனுசு ராசி என்பர்களுக்கு ஆணி மாத அமாவாசையான இன்றிலிருந்து மகிழ்ச்சி குறையாமல் இருக்க நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயமே சிந்தித்து செயல்படுறது தான். எந்த அளவுக்கு சிந்தித்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி குறையாமல் இருக்க முடியும். அதனால் தனுசு ராசிக்காரங்க இன்றிலிருந்து ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்த உங்கள் நேயர்கள் அத்தனை பேருக்குமே பிரபவ வருடம் ஆணி மாத அமாவாசையில் இன்னைக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அஸ்தமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு அங்கேயே உச்சமும் பெற்றிருக்கிறார். ஆக்சுவலி இது அவ்வளவா நல்லதல்ல. உங்களுக்கு எல்லாவற்றிலுமே தடை தாமதம் எந்தாவது ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். இதில் என்னன்னா ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும், நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றுமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும். வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும். வரவு வருவதற்கு முன்பே செலவு காத்திருக்கும். அதுவும் இனி இந்த அமாவாசைக்கு பிறகு மகிழ்ச்சி குறையாமல் இருக்க நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். எந்த அளவுக்கு சிந்தித்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சிக்கு குறையில்லாமல் இருக்கலாம். சிந்தித்து செயல்படலாம், மகிழ்ச்சி கண்டிப்பாக குறையும். வீண் பழிக்கெல்லாம் ஆளாக நேரிடுங்கிறதுனால நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். யாருக்காவது ஹெல்ப் பண்ணுற, யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுற, இந்த மாதிரி எதையும் பண்ணக்கூடாது. எது பண்ணாலும் அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும். ஸோ அதனால் எதையும் பண்ணாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். இல்லைனா வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும், பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து செவ்வாய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி பயிற்சி ஆகிறாரு. இதை கிரக பயிற்சியால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆணி அமாவாசையான இன்று செவ்வாய் ரிஷப ராசிக்கு செல்ல போகிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பஞ்சம விரேதிபதியான அவர் சஸ்திரஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த டைமில்
எதிரிகளுடைய பலம் குறையோ, இருந்தாலும் மனக்கவலை உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்கள் கூட பகையாக மாறலாம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்கும். சேர்த்து வைத்த சேமிப்புகள் கரையும். பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகளும் விரயங்களும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் தாமதம் ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். செவ்வாய் பயிற்சினால் இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரனுடைய பயிற்சி இன்றைக்கி நடக்குது. ஸோ சிம்ம ராசிக்கில் சுக்கிரன் இன்றைக்கி போக போகிறாரு. இதனால் என்ன பலன்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஆனி அமாவாசையான இன்று சிம்ம ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 1 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பாகிஸ்தானத்திற்கு இப்போ வரும்போது பெற்றோர் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கற்ற கல்விக்கேற்ற வேலை இல்லாமல் இருந்த உங்கள் ராசிக்கு வேலை அமையும். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே, வேறு வேலைக்கு செல்லலாமா என்று நினைத்த உங்களுக்கு வெளிநாடு அல்லது வெளிமாநிலத்திலிருந்து வேலைக்கான அழைப்புகள் வரும். மெயினாக கூட்டு தொழில் புரிவோர்களுக்கு தனித்து இயங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. எதிர்பாராத இடமாற்றம் நன்மை தரும். அதனால் அதை எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயன்படுத்திக்கணும். இந்த கிரக மாற்றத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்துக்குங்க. இதெல்லாம் தொடர்ந்து ஃபைனலாக சனி வக்ரமானது ஆரம்பமாக போகுது. ஆனி அமாவாசையான இன்னைக்கு மீன ராசியில் சனி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. தனஸ்தானம் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவாக நல்லதல்ல. இனி எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது. குடும்ப பிரச்சனை கூட இனி அதிகரிக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். மெயினாக உங்கள் ராசி மற்றும் 6, 10 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை பதிகிறது. எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மருத்துவர் செலவு கூடும். எந்த ஒரு காரியத்தை செய்யும்போது மனக்கலக்கம் உருவாகும். அதுவும் உத்தியோகத்தில் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். குறிப்பாக யாரையும் நம்பி செயல்பட முடியாத நேரம் இது. அதனால் கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு கலை அதிகரிக்கும். பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்திய மனநிலை மாற வேண்டுமானால் மந்தன் எனப்படக்கூடிய சனியை இனி வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்திங்கன்னா பல ப்ராப்ளங்கள் இல்லாமல் தப்பிக்க முடியும். ஸோ சனினால் இந்த மாதிரியான பலன் இன்றைய அமாவாசையிலிருந்து கிடைக்கும். ஸோ இந்த அமாவாசையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பொதுவாக உங்களுக்கு சொல்லுனா இந்த அமாவாசை உங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளால் மனக்கலக்கம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. கலைஞர்களால் அதிக முயற்சி எடுத்து தான் வெற்றி பெற முடியும். மாணவ மாணவிகள் மற்றும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக படிப்புக்கு சிந்திக்கணும். பெண்களுக்கு வரவை விட செலவு கூடும். உறவினர் பகை உருவாகும். ஸோ இந்த மாதிரி பொதுவாக இருக்குது. இந்த பொதுவாக இருக்கிறதுக்கேற்ப நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ தான் உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். தொட்டது துளங்கவும் காரியத்தை ஜெயம் பெறவும் இன்றைக்கி அமாவாசையில் இதை செய்தால் போதும். ஜென்ம பாவம் கூட உங்களுக்கு நீங்கும். ஆக்சுவலி ஆனி அமாவாசை புதிதாக ஒரு காரியம் தொடங்கினால் அது 100% வெற்றி என்று சொல்லப்படும். அதே சமயம் சில பரிகாரங்களை இன்றைக்கி நீங்கள் செய்கிறதன் மூலமாகவும் உங்கள் ஜென்ம பாவங்கள் நீங்கும். கடன் பிரச்சனை நீங்கும். அதுக்கு சில பரிகாரங்கள் உண்டு. அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இன்றைக்கி ஆனி அமாவாசையில் நாம் மேற்கொள்ளக்கூடிய காரியம் லாபமும் வெற்றியும் கெட்டு என்று ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் புதிதாக எந்த வியாபாரமும் புதுசாக துவங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் போட்டிகளை சந்திக்கக்கூடிய வகையில் புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம். அல்லது ஏற்கனவே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டில் புதிய நடைமுறைகளை அமுல்படுத்தலாம். இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடலாம். ஆனால் இன்றைக்கி புதுசாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பால் காய்ச்சறது, கிரகப்பிரவேசம், வரனுக்காக பெண் பார்க்கறது, பந்தக்கால் நடுறது, நிச்சயதார்த்தம், புதிய வியாபாரம், இது மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது. குழந்தைகளை கூட இன்றைக்கி பள்ளியில் சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி அமாவாசையில் பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அதையும் தெரிஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.
இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணி அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.